நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஒரு சில்லி இட்லி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு புது எண்ணெய் ஊற்றுங்க. யூஸ் பண்ண எண்ணெயில் வறுக்காதீங்க. இட்லியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி ஆக்கி வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா இட்லியுமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருங்க. அகலமான பாத்திரம் வச்சுட்டு அது கூடவே நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அவங்களையும் இவங்க கூட சேர்த்துக்கோங்க. 2 பேரையும் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 10லேருந்து 15% நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்த உடனே நான் ஒரு பாதி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா எடுத்து அவங்களையும் இவங்க கூட சேர்த்துருங்க. நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாமே ஒரு 50% வதங்கி வந்தால் போதுங்க. நல்லா வதக்கி முடித்த உடனே நீங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நல்லா நிறச்சி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அவங்க கூட டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வேண்டாம் சோயா சாஸ். நம்ம சில்லி தான் செய்ய போகிறோமே. ஃப்ரைடு இட்லி சில்லி செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது. அது கூட அந்த சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ண உடனே நான் ஒரு பாதி வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அவங்களையும் இந்த சாஸ் கூட சேர்த்துருங்க. ஒரு பாதி குடமிளகாவை குட்டி குட்டி பீஸாக ஒரு மீடியம் சைஸ் பீஸ் தாங்க. நல்லா அவங்களையும் இவங்க கூட சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்ன ஒரு மீடியம் சைஸ் துண்டாக போட்டிருக்கேன். அவங்களையும் இவங்க கூட சேர்த்துக்கோங்க. ஒன்று நல்லா கிளறிடுங்க. நீங்கள் வறுத்து வச்சுருக்க எல்லா இட்லியும் எடுத்து இவங்க கூட சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாருமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இவங்க மேலே நல்லா தூவிடுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பராக 10 நிமிஷத்தில் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஃப்ரைடு இட்லி இதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரைடு சில்லி இட்லி சூப்பராக குருட்டி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.